வெல்கம் டு விவிங் ஃபோட்டக். இந்த வீடியோவில் நம்ம டேலிலேருந்து எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் பிரிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் செட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். நாங்கள் இந்த டேட் அண்ட் டைம் செட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேலில் நிறைய இன்வாய்ஸ் பிரிண்ட் எடுத்திருப்போம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் எடுத்தோம், எந்த டைமில் எடுத்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேட் அண்ட் டைம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே டாப் இருக்கிற பிரிண்ட், இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் பி. ஸோ அது கொடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். இதில் ஷோ மோர் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், என்னன்னா ஷோ டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் அண்ட் டைம் வேணும் அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அது எஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ டேட் அண்ட் டைம் அண்ட் ஆல் பேஜஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் எடுப்போம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேஜஸ் அந்த மாதிரி மேலே வந்துச்சுன்னா நமக்கு அந்த ஒவ்வொரு பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கலாம் இங்கே என்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் வவுச்சர் பிரிண்டிங். ஸோ நம்ம எடுக்கிற இன்வாய்ஸ் பிரிண்டில் நமக்கு வந்து டேட் அண்ட் டைம் வேணும்னா நம்ம இங்கே என்டர் பண்ணி எஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ டேட் அண்ட் டைம் ஆன் ஆல் பேஜஸ் ஆஃப் வவுச்சர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற அந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லையுமே அந்த டேட் அண்ட் டைம் வரணும் அப்படின்னா இங்கே என்டர் பண்ணி எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்லையும் அப்போ இன்வாய்ஸ் பிரிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் அண்ட் டைம் வந்து ஷோ ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே புக் வரலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வச்ச என்ட்ரியில் என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மேலே பிரிண்ட்ன்றதை கொடுத்துடலாம், கரண்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் ப்ரிவியூன்றதை ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ப்ரிவியூ கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா டாப்ல பிரிண்டட் ஆன். ஸோ இன்னைக்கு பண்ணனா எனக்கு என்ன காட்டுதுன்னா இங்கே 9 January 25 at 19:57 காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ பிரிண்ட் எடுக்கிறீங்களோ ஸோ அந்த டேட்டும் டைமிங் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்ஸில் எப்படியும் வியூ ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த சேல்ஸ்ன்ற அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 4 என்ட்ரி இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறேன்னா இந்த பேஜ் இருந்து அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்துறேன், கரண்ட் கொடுத்துறேன், கான்ஃபிகர் கொடுத்துறேன். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா பிடிஎஃபாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன்னா சென்ட் கொடுத்துறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ பிடிஎஃபாக பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிப்போர்ட்ஸ்லையும் என்ட்ரிஸ்லையும் நம்ம என்ட்ரி இன்வாய்ஸ்லையும் என்ன பண்ணிக்கலாம்னா டேட் அண்ட் டைம்ன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம போகிற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.